அயோத்தி என்றொரு ராதிகமா அதனை தசரதராண்டனரா அவருக்கு 3 மனைவியரா அருமை புத்திர நால்வரலாம். நால்வரில் கௌசலை மகன் ராமன் நலமுள்ள கைகேசி மகன் பரதன் நற்குண சுமித்திர என்புதல்வர் நயலட்சுமணன் சத்ருகுணன். இவர்களில் ராமர் மூத்தவரா எல்லா வித்தையும் கற்றவராம். இசை வரும் இரவில் வித்தையிலே இளையவன் கலியவன் மலியவனான். அரண்மனை பின்புற சோலையிலே அம்பை தீ விளையாடகிலே அங்கொரு கிழவியு வருவாளா அவள் பெயர் கூட்டி மந்தாரையா. விளையாட்டாயவன் மேல் ராமன் மில்லுன் கையினால் அடித்தானா மிசனர் துடனுடன் அவன் மீது வெகு நாள் மனதினில் வைத்தனராம். பட்டாபிஷேகம் நடப்பதற்கு பார்த்தால் தசரத ராமனுக்கு பரபரப்புடனுடி சென்றனராம். பாவைக்கு கேதி முன்றனராம். அடவுக்கு ராமனை துரத்திடவும் அயோத்தி பரதன் ஆண்டிடவும் திடபெற தசரத திடபெறவே திரும்பின கைகேசி மனமுறவே. ஒவ்விதமே கைகேசி வரம் அடைந்தாள் தசரத ராமனிடம். ஒவ்வொரு காட்டுக்கு ராமனையும் ஓட்டின பொல்லாத கைகேசி. காட்டினில் திரிந்த ராமருமே கஷ்டப்பட்டால் பல தினமே கேட்டிருக்கிற சீலர்களே கேலி செய்யாதே பாலர்களே. சேதுதன்னில் அணையை கட்டி ராட்சசர்களை சம்பரித்து அயோத்தி தன்னில் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் நடத்தி கொண்டார். ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜெய சீதாராம்.